அனைவருக்கும் வணக்கம். நான் விஎஸ்எஸ் தனஞ்சயன் சட்டத்தரணி. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் சேமிப்பா முதலீடாக சிறந்தது, இலங்கையில் முதலிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிற விடயம் பணத்தின் முக்கியத்துவம். உண்மையில் பணம் என்றது மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு பொருளாக இன்றைக்கு இருக்குது. இந்த மனித வாழ்க்கையில் உள்ள அதிகமான பிரச்சனைகளை, இந்த மனித வாழ்க்கையின் பல்வேறு படிநிலைகளிலேயும் உள்ள அதிகமான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக இன்றைக்கு பணம் இருக்குது. இவ்வாறு பணம் இருக்கிறதால தான் மனிதன் தொடர்ச்சியாக அந்த பணத்தை தேடவும், பணத்தை உழைக்கவும், பணத்தை பெருக்கவும் தலைப்பட்டவனாக இருக்கிறான். ஒவ்வொருவரும் தங்கட தொழிலில் எவ்வளவு கஷ்டங்களை, எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் இந்த பணத்தை தேடக்கூடியதாக இருக்குது. இவ்வாறு பல உழைப்புகள், பல கஷ்டங்கள், பல கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு மனிதன் உழைக்கிற இந்த பணத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை அதிகமாக இருக்குது. பாதுகாப்பு என்பதற்கு அப்பால் குறித்த பணத்தை பணமாக வைத்திருக்காது பெருக்க வேண்டிய தேவை இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு காணப்படுது. இந்த பணம் தொடர்பாக நாங்கள் கதை கேட்கல அடிப்படையில் இரண்டு சொற்களை அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று சேமிப்பு, இரண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு என சொல்லப்படுகின்ற விடயம். இந்த சேமிப்பு என்ற விடயத்தை நாங்கள் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், சேமிப்பு என்பது ஒரு மிகச்சிறந்த பழக்கம். அதாவது நாங்கள் தினமும் அல்லது குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒருக்கா, ஒரு வாரமாக இருக்கலாம், மாதமாக இருக்கலாம், குறிப்பிட்ட தொகை பணத்தை சேமிக்க வேண்டும். எங்களுடைய எதிர்காலத்திற்காக, எதிர்காலத்தில் எங்களுக்கு வர தேவைகளை, விருப்பங்களை பூர்த்தி செய்கின்ற அடிப்படையில் அந்த பணத்தை சேமிக்க வேண்டும் என சொல்லப்படுது. உண்மையில் சிறிய வயதில் பிள்ளைகளுக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய கருவிகளை நாங்கள் வேண்டி கொடுப்போம். வங்கிகள் கூட இந்த மக்களினுடைய சேமிப்பு பழக்கத்தை பல்வேறு வழிகளில் ஊக்குவித்து கொண்டு இருக்குது. சேமிப்பு என்பது அடிப்படையில் ஒரு நல்ல பழக்கமாக இருக்குது. இந்த பழக்கத்தை நாங்கள் சிறு பிராயத்திலிருந்தே பிள்ளைகளிடத்தில், சிறுவர்களிடத்தில் நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இந்த சேமிக்கிற பணத்தை பண வடிவில் சேமிக்கல நாங்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய நபர்களாக இருக்கிறோம். அதாவது பண வடிவில் சேமிக்கப்படுற பணம் பணமாகவே இருக்கும். அந்த பணம் அதிக அளவில் பெருகாது. உதாரணமாக நாங்கள் வங்கிகளில் வைப்பு சேதம் என்று சொல்லி சொன்னால், தற்பொழுது இலங்கையில் நிலவுகின்ற வங்கி வட்டி வீதங்களின் அடிப்படையில் 5 வீதமோ அல்லது 6 வீதமோ தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. ஆனால் நாங்கள் நாட்டில் நிலவுற விலைவாசி, அதாவது பணவீக்கம் தொடர்பான நிலைகளை எடுத்து சீர்தூக்கி பார்க்கல, பணத்தை நாங்கள் வங்கியில் வைப்பு செய்யக்கல வார அந்த வட்டி வீதத்தை விட பணவீக்க வீதம் அதிகமாக இருக்குது. உதாரணமாக பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒரு பொருளை 1 லட்சம் செலுத்தி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னால், இன்னமும் ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த பொருளை சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் 1,20,000 பணம் அல்லது 1,50,000 பணம் செலுத்தித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம், சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படும். இதைத்தான் சொல்றது பணவீக்கம் என்று சொல்லி. அதாவது பணத்தினுடைய கொள்வனவு பெறுமதியானது, the so called purchasing power of the money will decrease. பணத்தை நாங்கள் சேமிக்கல நாங்கள் எதிர்கொள்கிற அடுத்த பிரச்சனை, இலங்கையில் நாங்கள் ரூபாயில் பணத்தை சேமிக்கிறோம். ரூபாயில் பணத்தை சேமிக்கின்ற போது சர்வதேச அளவில் டொலருக்கு எதிரான ரூபாவினுடைய பெறுமதி கடந்த 40-50 வருடங்களில் பெரிய அளவில் குறைவடைந்து கொண்டு வருது. இவ்வாறு குறைவடைந்து கொண்டு வரதாலேயும் இலங்கையில் உள்ள மக்கள் கைகளில் உள்ள இந்த ரூபாய்கள், அதாவது இலங்கை மக்களினுடைய இந்த பணமானது கொள்வனவு சக்தி தொடர்ச்சியாக குறைவடைந்து செல்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இந்த சூழ்நிலைகளின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், உண்மையில பணத்தை பணமாக சேமித்து வைக்கிறது பிரதிகூலமாக அல்லது கொள்வனவு சக்தியை இழப்பதாக இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் எங்களிடம் இருக்கிற இந்த சேமித்த பணத்தை முதலிட வேண்டிய அல்லது அந்த பணத்தை பெருக்க வேண்டிய தேவையுடைய நபர்களாக இருக்கிறோம். பணத்தை நாங்கள் முதலீடு செய்கிறது தொடர்பாக பார்க்கின்ற போது அடிப்படையில் நாங்கள் சில முதலீட்டு வகைகளை பாதுகாப்பான முதலீட்டு வகைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய நபர்களாக இருக்கிறோம். இதில் நாங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடிய விடயம் தங்கம். அதாவது தங்கத்தில் முதலீடு செய்வது எப்பொழுதும் ஒரு சிறந்த முதலீடாக கருதப்படுகிறது. ஒப்பீட்டளவில் நட்டாச்சம் குறைந்த, அதாவது ரிஸ்க் நேச்சர் குறைந்த ஒரு முதலீடாக தங்கத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தங்கத்தினுடைய வரலாற்றை, தங்கம் தொடர்பான விலைகளை நாங்கள் ஒப்பீட்டு செய்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், கடந்த 10-20 வருடங்களில் மிக அதிகளவான மடங்குகளில் வெளியேற்றம் பெற்ற, மிக பெறுமதி மதிப்பு அதிகரித்த ஒரு பொருளாக ஒரு முதலீட்டு மூலமாக நாங்கள் தங்கத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் காணி கட்டடங்கள், அதாவது ஆங்கிலத்திலே ரியல் எஸ்டேட் என கூறுவார்கள். உண்மையில் இலங்கையில் காணி கட்டடங்களினுடைய பெறுமதியும் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு செல்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக
இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள காணி கட்டடங்களுக்கான விலை வந்து இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து போய் வெளிநாடுகளில் உள்ள மக்களால் வந்து அதிகம் கேள்வி எழுப்பப்பட்டு அவர்கள் மூலமாக அந்த டிமாண்ட் எனப்படுகின்ற அந்த காணி கட்டடங்களுக்குரிய அந்த கேள்வி ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இதனால இலங்கையில வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள காணி கட்டடங்களினுடைய விலையானது தொடர்ச்சியாக அதிகரித்து செல்றதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இந்த காணி கட்டடங்கள்ல நாங்கள் மேற்கொள்ற இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடானது பல மடங்குகள்ல குறுகிய வருடங்களிலேயே வந்து அதிகரிக்கிறத வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. உண்மையில தனிப்பட்ட வகையில் என்ன பொறுத்தவரையில இந்த அதிகரிப்பானது சரியா பிழையா என்பதற்கு அப்பால் நாங்கள் குறிப்பிட்ட அந்த காணி கட்டடங்களினுடைய விலை ஏற்றம் இடம்பெறுவதை, அந்த காணி கட்டடங்கள் வந்து தொடர்ச்சியாக விலை அதிகரித்து செல்வதை வந்து கண்கூடாக காணக்கூடியதாக இருக்குது. இந்த அடிப்படையில் வந்து இந்த காணி கட்டடங்கள் மீதான முதலீடானது ஒரு மிகச்சிறந்த முதலீடாக இலங்கையில், அதிலும் குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து காணப்படுது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த முதலீடு வந்து வியாபாரம், அதாவது அதை வந்து நாங்கள் SME, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரினர்ஷிப் எனவும் சொல்லலாம். சிறிய அளவான முயற்சியாண்மைகள், வியாபாரங்கள் வந்து சிறந்த முதலீடாக காணப்படுது. உண்மையில வியாபாரம் அல்லது வணிக நடவடிக்கைகள் என்று வரைக்கும் அந்த வணிக நடவடிக்கைகள் தொடர்பாக ஆழ்ந்த அறிவுடைய நபர்களால் நடத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் வந்து மிகப்பெரிய லாபம் ஈட்டக்கூடியதாக வந்து வணிகத்துறை வந்து காணப்படுது. இலங்கையில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஏனைய நபர்களை விட, அதாவது ஏனைய தொழில் செய்கின்ற நபர்களை விட அதிகம் வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களாக இந்த வணிக கர்மங்களில் ஈடுபடுற, வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுற நபர்கள் வந்து காணப்படுகிறோம். அவர்கள் அதிக வருமானம், அதிக லாபம் பெறக்கூடிய நபர்களாக காணப்படுகிறோம். இந்த அடிப்படையில் வணிகம், வியாபார கர்மங்கள், தொழில் முயற்சியாண்மைகளை உருவாக்குற புதிய சிந்தனைகளோட வந்து SMEs என அழைக்கப்படுகின்ற சிறிய வகையான முயற்சியாண்மைகளை உருவாக்குற செயற்பாடு வந்து மிகப்பெரிய பிரதிபலனை வந்து எதிர்காலத்தில் பெற்றுத்தரக்கூடியதாக வந்து காணப்படுது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான முதலீட்டு மூலம் என்னென்னு சொல்லி சொன்னால் பொண்ட்ஸ், அதாவது மத்திய வங்கி, இலங்கையினுடைய மத்திய வங்கி என அறியப்படுற சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காவால் அவ்வப்போது வந்து வழங்கப்படுகின்ற பிணை முறிகளை வந்து கொள்வனவு செய்து வைத்திருப்பதானது ஒரு சிறந்த முதலீடாக கருதப்படுது. இந்த பிணை முறிகளுக்கான வட்டி வீதமானது வங்கி நடைமுறையில் வந்து வங்கிகளால் வழங்கப்படுற சேமிப்பு வைப்புகளுக்கு வழங்கப்படுற, நிலையான வைப்புகளுக்கு வழங்கப்படுற வங்கி வட்டி வீதத்திலும் விட கூடியதாக வந்து காணப்படுது. ஒப்பீட்டளவில் ஏனைய முதலீடுகளை விட பாதுகாப்பு கூடிய ஒரு முதலீட்டு மூலமாக வந்து இந்த சென்ட்ரல் பேங்கால் அப்பப்போது இஷ்யூ பண்ணப்படுற பொண்ட்ஸ் வந்து காணப்படுது. அடுத்த ஒரு மிக முக்கியமான முதலீட்டு மூலம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை. அதாவது இலங்கையில் உள்ள மிக செல்வந்தர்களான, இலங்கையில் உள்ள வசதி படைத்த நபர்களை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இவர்கள் அனைவரும் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்கின்ற அல்லது தங்களது கம்பெனிகளை வந்து பங்குச்சந்தையில் பட்டியல் படுத்திய, பங்குச்சந்தையில் தமது கம்பெனிகளை கொண்ட நபர்களாக வந்து காணப்படுகிறோம். உதாரணமாக வந்து நாங்கள் தம்பிக்க பெரேராவை பார்க்கலாம். அவர் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கம்பெனிகளை ஓன் பண்ணுகின்ற, அதாவது 20க்கும் மேற்பட்ட கம்பெனிகளினுடைய உரிமையாளராக வந்து அவர் காணப்படுறார். இதை விட பல்வேறு கம்பெனிகளில் வந்து முதலீடு செய்த ஒரு நபராக காணப்படுறார். உண்மையில் முதலீட்டு வழிமுறைகளின் அதி உச்ச உபாயமாக அல்லது அதி உச்ச இடமாக காணப்படுவது வந்து பங்குச்சந்தை. பங்குச்சந்தையில் பங்குகளில் முதலீடு செய்வதன் ஊடாக வருடாந்தம் வந்து முதலீடு செய்கின்ற நபர்கள் வந்து டிவிடெண்ட்ஸ், அதாவது பங்கு லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது. உண்மையில் பங்கு லாபம் என்பதற்கு மேலாக பங்குகளினுடைய விலைகள் அதிகரிக்கின்ற போது அந்த விலை அதிகரிப்பின் ஊடாகவும் அவர்கள் வந்து லாபம் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து பங்குச்சந்தை முதலீட்டில் வந்து காணப்படுது. பங்குச்சந்தையில் வந்து சில சமயங்களில் நாங்கள் 10 ரூபாய்க்கு வேண்டின ஒரு பங்கு காலப்போக்கில் வந்து ஒரு வருடத்திலேயே 20 ரூபாய்க்கு மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. நாங்கள் 300 ரூபாய்க்கு வேண்டின ஒரு பங்கானது 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு வந்து குறிப்பிட்ட சில வருடங்களில் வந்து மாற்றமடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது. இலங்கை வந்து பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட காலப்பகுதியில் வந்து மிக கீழிறங்கிய பங்குச்சந்தையானது தற்பொழுது இலங்கையினுடைய வரலாற்றிலேயே அதி உச்ச நிலையை அடைந்த புள்ளி விவரத்தை கொண்ட ஒரு பங்கு சந்தையாக வந்து காணப்படுது. இலங்கை வந்து பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொண்ட காலப்பகுதிகளில் வந்து மிக கீழிறங்கிய பங்கு சந்தை என்ற சுட்டிகள் வந்து இன்றைய காலப்பகுதிகளில் வந்து அதி உச்ச நிலையை அடைந்த தன்மையை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. தற்பொழுது இலங்கையில் பங்குச்சந்தையினுடைய போக்கானது பங்குச்சந்தையினுடைய பெறுமதி அதிகரித்து செல்லுகின்ற போக்கிலேயே காணப்படுது. இவ்வாறு நான் ஏலவே குறிப்பிட்ட இந்த முதலீட்டு உபாயங்கள் ஊடாக நாங்கள் சாதாரணமாக சேமிக்கின்ற பணத்தை மீளவும் வந்து பெருக்கக்கூடிய அல்லது பணத்தை அதிகரிக்கக்கூடிய, அதிக லாபம் பெறக்கூடிய, அதிக பங்கு லாபம் பெறக்கூடிய அல்லது தங்கம், காணி போன்ற முதலீடுகள் ஊடாக பெறுமதி ஏற்றத்தை வந்து நாங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது. இப்போ உண்மையில் வந்து நாங்கள் பணத்தை பணமாக வச்சிருந்தா பணவீக்கம் காரணமாக வந்து அதனுடைய பெறுமதி குறைவடையும். மாறாக பணத்தை சரியான மூலங்களிலே முதலிட்டால் அந்த பணத்தை வந்து பெருக்கக்கூடிய தன்மைகள் வந்து காணப்படுது. ஆரம்பத்தில் வந்து நாங்கள் முதலீடு செய்யல இந்த முதலீடுகள் தொடர்பான நட்ட அச்சத்தையும் வந்து நாங்கள் கருத்தில் கொள்ளணும். அதாவது அந்த ரிஸ்க் நேச்சரை வந்து நாங்கள் கருத்தில் கொள்ளணும்.
உண்மையில முதலீடுகளை செய்யக்குள்ள ஆரம்பத்தில் நாங்கள் பாதுகாப்பான முதலீடுகளாக மத்திய வங்கியினுடைய தொகுதி கடன்களை, அதாவது அந்த பொன்ஸை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தங்கத்தில் முதலீடு செய்வது ஒரு பாதுகாப்பான முதலீடாக வந்து கருதப்படுது. வடக்கு கிழக்கில் வந்து காணிகள் கட்டடங்களில் முதலீடு செய்வது ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுது. இந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் நாங்கள் பாதுகாப்பான மூலங்களில் வந்து முதலீடு செய்யக்கூடியது மிகச்சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். பங்குச்சந்தை முதலீட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால், பங்குச்சந்தையில் வந்து பாதுகாப்பான பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகள் காணப்படுது, ப்ளூ லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து காணப்படுது. அப்படியான கம்பெனிகளில் வந்து நாங்கள் முதலீடு செய்வது வந்து எங்களுக்கு நட்டாச்சம் குறைந்ததாகவும் நீண்ட காலத்தில் எங்களுக்கு வந்து அதிக பிரதிபலனை பெற்றுத்தரக்கூடிய முதலீடாகவும் வந்து காணப்படும். உண்மையில பணம் தொடர்பாகவும் சேமிப்பு தொடர்பாகவும் முதலீடு தொடர்பாகவும் நாங்கள் வந்து சிறந்த அறிவுள்ள நபர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் கடினமாக கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணத்தை வந்து நாங்கள் வந்து பெருக்க வேண்டும். அந்த பணத்தினுடைய உண்மையான பெறுமதியை வந்து நுகர வேண்டும். உண்மையில் வந்து நாங்கள் இந்த சேமிப்பு தொடர்பாகவும் முதலீடு தொடர்பாகவும் சிறு பிராயத்தில் இருந்தே எங்களோட பிள்ளைகளை வந்து அதை போதித்து கொடுத்து அது தொடர்பான அறிவை பெற்றுக் கொடுத்து நாங்கள் வளர்க்க வேண்டிய நபர்களாக இருக்கிறோம். உண்மையில சிறு பிராயத்திலிருந்தே நாங்கள் இந்த சேமிப்பு பழக்கம் முதலீடு தொடர்பான அறிவை அவர்களுக்கு கொடுத்தா அவர்கள் வந்து பணத்தை வீண் விரயம் செய்யாது சிறந்த வகையில் உபயோகிக்கின்ற நபர்களாக வந்து எதிர்காலத்தில் வருவினோம். வளர்ச்சியடைந்த நாடுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், அங்கே நிதி முகாமைத்துவம் தொடர்பாகவும் நிதியை பணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாகவும் சிறு பிராயத்திலிருந்தே பாடவிதானத்தில் வந்து அதையும் உள்ளடக்கி வந்து பாடசாலைகளில் கற்பிக்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் நிதி முகாமைத்துவம் தொடர்பாகவும் பணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது அல்லது எவ்வாறு உழைப்பது என்பது தொடர்பாக அவ்வளவு தூரம் வந்து பாடவிதானத்தில் வந்து உள்ளடக்கப்பட இல்லை. இந்த விடயத்தை உண்மையில் பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நபர்களாக வந்து காணப்படுகிறோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே கதைக்கிற ஒரு விடயமாக இருப்பது ஃபைனான்சியல் ஃப்ரீடம், அதாவது நிதியில் வந்து நாங்கள் சுதந்திரமாக இருக்கணும் என்று சொல்லி, அதாவது கடனற்ற நபர்களாக வந்து எங்களுக்கு தேவையான பணத்தை நாம் கொண்ட நபர்களாக நாங்கள் இருக்கணும் என்றது வந்து அனைவருடைய விருப்பாகவும் வந்து காணப்படுது. அந்த அடிப்படையில் பணம் தொடர்பாகவும் சேமிப்பு தொடர்பாகவும் அதை எவ்வாறு பாதுகாப்பாக முதலீடு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் வந்து சிறு பிராயத்தில் இருந்தே எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்பித்து அவர்களை வளர்க்க வேண்டிய நபர்களாக வந்து காணப்படுறோம். உண்மையில சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, பல உழைக்கின்ற நபர்கள், பல வயது முதிர்ந்த நபர்களுக்கு கூட சரியான வழிகளில் வந்து முதலீடு செய்ய தெரியாமல் இருக்குது. இதால் அவர்கள் வந்து வாழ்க்கை பூராகவும் பல்வேறு பண நெருக்கடிகளை வந்து எதிர்கொள்ள வேண்டிய நபர்களாக வந்து எதிர்கொள்கின்ற நபர்களாக வந்து காணப்படுகிறார். அவர்களும் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் நிதி தொடர்பான முகாமைத்துவம் தொடர்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய நபர்களாக இருக்கின்றார்கள். உண்மையில எதிர்காலம் என்பது வந்து மிகவும் போட்டி நிறைந்த, அதாவது வேலையை பெற்றுக்கொள்வது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடியதை வந்து நாங்கள் இன்று உணரக்கூடியதாக இருக்குது. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய வருகையும் சரி, ஏனைய தொழில்துறைகளில் நிலவுற வேலை நெருக்கடிகளும் சரி எங்களுக்கு சொல்றது ஒரே விடயம், எதிர்காலம் மிக போட்டியுள்ளதாக, பணத்தை உழைப்பது ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய காணப்படுது. அப்ப இந்த சூழ்நிலையில வந்து நாங்கள் இந்த காலப்பகுதியில இருந்தே நிதி முகாமைத்துவம் தொடர்பான அறிவை பெற்று சரியாக வந்து எங்களுடைய பணத்தை வந்து சேமிக்கவும், சேமிப்புக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சேமித்த பணத்தை வந்து சரியாக முதலிட்டு அந்த பணத்தை பெருக்கி அந்த பணத்தினுடைய சரியான பெறுமதியை நுகரக்கூடிய மனிதர்களாக நாங்கள் அனைவரும் வந்து மாற வேண்டும். இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்ட முதலீட்டு மூலங்களை விட இலங்கையில் வேறு முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டு மூலங்கள் இருந்தால் அதை நீங்கள் இந்த வீடியோவின் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்கள். இந்த வீடியோ யார் யாருக்கு உதவியாக இருக்குமோ அவர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னால் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம். தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம். இப்படிக்கு தனஞ்சயன். நன்றி, வணக்கம்.